பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய 24:30 வாசிக்கிறோம். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மகிமையை மறைத்த இயேசு. போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த இளைஞன் ஒருவன் செல்வம் தேடி இந்தியாவுக்கு வந்தான். அநேக ஆண்டுகள் இந்தியாவில் வாணிபம் செய்துவிட்டு தன் கப்பல் நிறைய பொன்னோடும் பொருளோடும் தாய்நாடு திரும்பினான். நேராக தன் உறவுகளை சந்திப்பதற்கு பதிலாக மிகவும் பழமையான அழுக்கான கந்தை வஸ்திரங்களை தன்மேல் இட்டுக்கொண்டு ஒரு மைத்துனரிடம் போய், நான் இந்தியாவிலிருந்து திரும்பி வந்திருக்கிறேன், என் சொத்து சுகம் யாவும் இழந்துவிட்டேன், நான் உங்கள் வீட்டில் தங்கலாமா என்று கேட்டான். பெட்ரோ என்ற அந்த மைத்துனன், ஜான், உனக்கு உதவி செய்ய எனக்கு விருப்பம், ஆனால் என் வீட்டில் இப்போது காரியாய்கள் ஒன்றுமில்லை என்றான். இப்படி ஒவ்வொரு உறவினரும் நண்பரும் பதிலளித்தார்கள். ஆகவே ஜான் தன் கப்பலுக்கு திரும்பி சென்று விலையுறந்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டு நிறைய வேலையாட்கள் பின்தொடர ஊருக்குள் வந்து பெரிய வீட்டொன்றை விலைக்கு வாங்கி செல்லு செழிப்புடன் வந்தான். அவனை வீட்டை விட்டு விரட்டிய அத்தனை பேரும், ஜான் இத்தனை செல்வென்று தெரிந்திருந்தால் அவனை எவ்வளவு வித்தியாசமாக நாம் நடத்தியிருப்போம் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் என்ன செய்வது, காலம் இப்படி தான் இருக்கிறது. எல்லா திருச்சபைகளும் சரி, இருக்கிற அநேகர் இப்படி தான் இருக்கிறார்கள். பணம் எங்கேயோ, புகழ் எங்கேயோ, பதவி எங்கேயோ, அப்படிதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு சூழ்நிலை பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார்களே. தேவனுக்கு பிரியமான பிள்ளை, இப்படியேப்பட்ட சூழ்நிலை மத்தியிலேயே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தலை சாய்க்க இடமில்லாதவராக நம் உள்ளத்தில் இடம் கேட்கிறார். வாசலுக்கு வெளியே நின்று தட்டும் அவரை உள்ளே வாரும் என்று அழைத்து நம்மிடம் சேர்த்து கொண்டால் சீக்கிரத்தில் அவர் ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக மேகம்பேல் தூதர்கள் படைசூழ மகிமையில் வெளிப்படும் போது அவர் நமக்கு புகழ்ச்சி உண்டாகும். நமக்கு ஆயத்தப்பட்டிருக்கும் வாசஸ்தலங்களில் நாம் குடியிருக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இன்று அவர் ஒரு பிச்சைக்காரின் ரூபத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை. ஆகவே அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறல்லவா. எனவே அந்த மகிமையை மறைத்து இயேசு ஒரு நாள் மகிமையோடு வருவார். அந்த மகிமையை காண நாம் ஆயத்தமாகுவோமா?